இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகிறதும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்கள கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். இதை அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப இந்த மாதிரியான படங்களை கொண்டு போய் சேர்த்தது இருக்குல்ல, இது பெரிய அளவில் ப்ரொமோஷனாக நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணாலும் இது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படியான ஒரு பெரிய அளவில் இந்த படம் போய் ரீச் ஆகிருக்கு. இதை நான் நேற்று ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம் மவுத் ட்ராக்கில் பெரிய அளவில் போகுதுன்னு, அது என்னுடைய படத்தில் அதை உணர்ந்தேன். ஸோ அப்படியான ஒரு படமாக இதை மாறினது, அப்படியான ஒரு படமாக மாற்றினதுல ப்ரொடியூசருடைய பங்கு மிக முக்கியமானது. சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை, நம்ம கொடுக்குற கதையை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு நானாக்கரன் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இப்போ ஏதோ சிறை எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தோட பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி, அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாவே நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு, எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலும் சரி, இதான் சரி, எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சாரு. அவர் இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு, விஜய் சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு. இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னே தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்ப அந்த கதையில அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு தம்பி அவர் சிவகுமார் என்கிட்ட கதை சொன்னாப்புல. ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல், அடுப்பு நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகிறதும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்கள கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா, சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டரிக்கல் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கிழவியை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேட்டரில் அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம சினிமாக்கான படங்கள்
தேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வந்திருக்க அனைவர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இது. பிரசன்ட் மீடியா ரொம்ப சந்தோஷமாக 2வது தடவை மீட் பண்ணுறோம். முதல் டைமில் மீட் பண்ணும்போது ரொம்ப பேச முடியல. பட் ஆனால் இப்போவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது தான் இந்த சிறை. ஸோ வந்து அப்புறம் என்னுடைய டீம், இந்த டீம் வந்து டீம் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு முழுக்க முழுக்க நடிகர்கள் ஆகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகட்டும், என்னுடைய உதவி இயக்குநர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் தனித்தனியான முறையில் அவங்களுடைய பேரை சொல்லி என்னால் இது பண்ண முடியல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுகிறதுலையுமே ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது. பட் ஆனால் நம்புகிற ஒரு ப்ரொடியூசருக்கு, நம்மளை நம்புகிற ஒரு நடிகர்களுக்கு, நம்மளை நம்பி வர ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நமக்கு ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சில இதை கொடுக்க முடியுன்றது இந்த படம் எனக்கு நிரூபிச்சிருக்கு. அப்புறம் இதனுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான நபர்னா திரு தமிழுடைய இது இருக்கு இல்லையா, அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயம் தான் நம்ம நிறைய பேசிடுவோம். நான் தனியாக இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எப்போதும் ஒரு ரைட்டருக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அந்த படத்தை அவங்களுடைய கதைகளை கொடுக்கும்போது நிறைய சிக்கல் இருக்கும். இது அவங்க சரியாக எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சிக்கல் இருக்கும். ஆனால் தமிழுக்கும் எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குது. எங்களுக்கு ரெண்டு பார்வையும் ஒரே மாதிரியான ஒரு பார்வையாக இருக்கும். அப்போ அவர் என்னை நம்பின விதம் இருக்குல்ல, அது வந்து நான் அதுக்காக தமிழ்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த நம்பிக்கை, அதான் முதலே சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கைக்கான படம். இது எல்லாரையுமே ஒரு நம்பிக்கைக்குள்ள இணைச்சது தான். நடிகர்கள் ஆகட்டும், விக்ரம் பாபு சார் அவரும் இதே தான், இந்த நம்பிக்கை தான். ஏன்னா எடுத்து படம் எடுத்து காமிச்சது இல்லை. ஒரு எப்போவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படம் என்னமா வரும்னு சொல்லிட்டு ஒரு சீன் எடுப்போம். இந்த சீனை எடுத்து பார்ப்போம். அவர் அதுவும் பண்ணல. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போங்கன்னாரு. அவருடைய நம்பிக்கை. விக்ரம் பிரபு சார் அவரும் அதே தான். நீங்கள் ஒரு படம் ஒரு சீன் எடுத்து காட்டுங்க, அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவரும் அந்த படத்துக்குள்ளே வந்தார். ஏதோ ஒரு இந்த நம்பிக்கை எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, வெற்றிமாறன் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான், இவனுக்கு நம்ம அந்த டெஸ்ட் வைக்க வேண்டாம், இவனை வந்து சரியான இதுக்குள்ளே போவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். இதுதான் இந்த வெற்றியுடைய இந்த படத்துடைய வெற்றி. அப்புறம் இந்த மாதிரியான கதைகள், இந்த கதைகளை முதல்ல திரைப்படமாக கொண்டு வர்றதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இது யதார்த்த கதைகளை வந்து யதார்த்தமாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாக்கா அந்த படம் பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு மலையாள சினிமாவுடைய இது இருக்கு. இப்போ மலையாள சினிமாக்கள் மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கள் இல்லைன்னு, அதே மலையாள சினிமாக்களை நம்ம இங்கே தேட்டர்களில் ஓட வைக்கிறது இல்லை. நம்ம வந்து முழுக்க வந்து ஓடிடியில் பார்த்து கொண்டாடுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு படமாக அதை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கேமராமேன் மாதேஷ் ஆகட்டும், எடிட்டர் ஃபிலோ ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் ஆகட்டும், ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய இந்த வேலைக்குள்ளே அதை கொண்டு வந்தது. அப்புறம் லலித் சாருடைய மிகப்பெரிய பலமே நான் என்னவா பார்க்குறேன்னா, அவர் வந்து கதைகளை தேர்வு பண்ணுறது, இந்த கதைக்கு தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வர்றது, அதுவும் ஒரு புது இயக்குனரை நம்புறது, இதெல்லாமே நான் அவர்கிட்ட அப்போவே சொன்னேன். ரொம்ப இதை யோசிங்க சார், கரெக்டாக இருக்குமானா அதெல்லாம் அவர் வந்து தமிழ் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் அதை பற்றி எல்லாமே யோசிக்கல. அவர் ரெடியாக இருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாமே நம்ம இந்த வெற்றியின் மூலமாக நம்ம அதை வந்து நிரூபிச்சிருக்கோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்ஷய், அனீஷ்மா, ஸோ இவங்களுடைய இவங்களை மட்டும் நான் இது பண்ணுறேன். இவங்களுடைய அந்த புது காம்பினேஷன் மீன்ஸ் என்னன்னா, கொஞ்சம் புது பசங்க, இந்த பசங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த பசங்க இந்த கேரக்டராகவே இருக்காங்க அப்படின்னா அது ட்ரைனர் சூரி தான் காரணம். ஏன்னா அதில் என்னுடைய பெரிய உழைப்பு கிடையாது. அந்த உழைப்பெல்லாம் அவருக்கானது தான். மற்ற நடிகர்கள் எல்லாருமே சரியாக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது சூரிக்கான உழைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எப்போதும் கூடவே இருக்கிற வெற்றி சாரோட ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க அக்கா ஆகட்டும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எப்போதும் என் கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. மற்றபடி நடிகர்கள் யாரையாவது மென்ஷன் பண்ணலன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களை மென்ஷன் பண்ணலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து டைம் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வந்து அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப இந்த மாதிரியான படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தது இருக்குல்ல, இது வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷனாக நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணாலும், இது வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படியான ஒரு பெரிய அளவில் இந்த படம் வந்து போய் ரீச் ஆகிருக்கு. இதை நான் நேற்று கூட ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம் வந்து மவுத் ட்ராக்கில் வந்து பெரிய அளவில் போகுதுன்னு, அது என்னுடைய படத்தில் அதை உணர்ந்தேன். ஸோ அப்படியான ஒரு படமாக இதை மாறினது, அப்படியான ஒரு படமாக மாற்றினதில் ப்ரொடியூசருடைய பங்கு மிக முக்கியமானது.
கடைசி வரைக்கும் கூட நின்று ப்ரொடியூசருடைய டீம் இபியில் அந்த டீம் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், அந்த டீமுமே ரொம்ப அழகாக இதை வந்து என்ன இந்த படத்துக்கு தேவையோ அதை வந்து சரியாக கொடுத்து இது எல்லாமே பண்ணதுனால தான் இந்த படம் வந்தது. இது சும்மா ஆனால் வரல. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படமும் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரொடியூசர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான படம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். காரணம் வந்து பையன். ஸோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அதை கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த படத்தை நான் சரியாக எடுத்து கொடுப்பேன் சார்னு சொன்னேன். அதை நான் நிறைவேற்றியிருக்கேன், நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ கொண்டு போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வணிக ரீதியாக வெற்றி பெற்றதில். இதுக்கு வந்து மீடியா ரொம்ப பெரிய சப்போர்ட். மீடியாவும், சோஷியல் மீடியாவும், பிரிண்டிங் மீடியாவும் சரி ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். திரும்ப ஒரு வாரம் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.